தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். மக்களே, நேற்று பார்த்தீங்கன்னா, திமுக மாணவரணி சார்பில் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் நீட் தேர்வை ரத்து செய்ய போராட்டம் என்ற பேரில் திமுக அமைப்பு செயலாளர் ஆர்.எஸ். பாரதி தலைமையில் ஒரு ட்ராமா பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போது பார்த்தீங்கன்னா, ஆர்.எஸ். பாரதி பேசும்போது தமிழகத்தில் நாய் கூட பிஏ பட்டம் வாங்குது. மேலும் பார்த்தீங்கன்னா, ஏராளமானோர் மருத்துவம் மற்றும் பொறியியல் படித்தது திராவிடம் இயக்கம் போட்ட பிச்சையில தான்னு பேசியிருக்காரு. அப்புறம் அவரே மறுபடியும் பேட்டி கொடுக்குறாரு. என்னோட பேச்சு தவறாக பரப்பப்படுதுன்னு சொல்றாரு. இது மாதிரி பேசுறது ஆர்.எஸ். பாரதிக்கு ஒன்றும் புதுசு இல்லை. அவர் பேசிய பேச்சு வலையொலியில் அப்படியே இருக்கு. மேலும் செய்தி சேனல்கள்லையும் ஒளிபரப்பிட்டு இருக்காங்க. பிறகு பார்த்தீங்கன்னா, நான் பேசினது தவறாக பரப்பப்படுதுன்னு எப்படி சொல்றாரு? ஒரு மூத்த அரசியல் தலைவர் பேசுகிற பேச்சா அது? மக்களே, ஒன்று மட்டும் சொல்லிக்க விரும்புகிறேன். இவர்களே தேர்தல் அறிக்கையில் இது இலவசம், அது இலவசம், நாங்கள் வந்த இதை செய்வோம், அதை செய்வோம் அப்படின்னு சொல்லுவாங்க. எதையும் செய்ய மாட்டாங்க. 1000 ரூபாய் காசு கொடுத்துட்டு 1000 ரூபாய் காசு கொடுத்தோம்ல, 1000 ரூபாய் காசு கொடுத்தோம்ல சொல்லிட்டே இருப்பாங்க. பெரிய பெரிய கூட்டங்களில் ஓசி ஓசி ஓசியில் போகிறல்ல, ஓசியில் வாங்குறல அப்படின்னு சொல்லுவாங்க. அரசு பள்ளிகளை தரம் உயர்த்தாம அவர்கள் நடத்தும் பள்ளிகளை மற்றும் கல்லூரிகளை தரத்தை உயர்த்துவாங்க. ஏன்னா அதில் அவங்களுக்கு காசு கிடைக்கும். தூய குடிநீரை இலவசமாக கொடுக்காம அவங்களே சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீர்னு கம்பெனி வச்சு விற்பனை செய்வாங்க. அதில் அவங்களுக்கு காசு கிடைக்கும். தயவு செய்து மக்களை சிந்தியுங்க, சிந்தித்து முடிவெடுங்க. யாரை ஆட்சிக்கு வர வைக்கணும், யார் வந்தால் நல்லா இருக்கும், மக்கள் எப்படி மேம்படுவாங்க, மாணவர்கள் கல்வி எப்படி தரம் உயரும், வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும், இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. நல்லதொரு முடிவெடுங்க. நன்றி. நாம் தமிழர்.